தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருப்பதான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று கனமழைக்கு 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், வானிலை ஆய்வு மையம் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க? வணக்கம் ஷம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது பலவீனம் அடைந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு விழந்திருக்கிறதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 5:30 மணி அளவுல வடக்கு உள் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கர்நாடகாவில் தற்பொழுது அது நிலை கொண்டிருக்கிறது. இது மேலும் தெற்கு உள் கர்நாடகாவை மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல மேலும் பலவீனம் அடைய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக இது புயலாக வலுப்பெறும், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று காலை 5:30 மணி அளவில் வலு விழந்திருக்கிறது. இதற்கான காரணமாக சொல்லப்படுவது அதற்கான சாதகமான சூழல் அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை முன்னேறுவதற்கான சாதகமான சூழல் இல்லை என்பதன் காரணமாக தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது. இது தெற்கு உள் கர்நாடகாவில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவீனம் அடைய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரபிக்கடலில் உருவான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு இரண்டுமே தற்பொழுது வலுவிழந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது வங்கக்கடல்ல மற்றொரு மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இந்த மேலடுக்கு சுழற்சி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வருகின்ற நாட்கள்ல வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 5:30 மணி அளவுல பலவீனம் அடைந்திருக்கிறது. தற்பொழுது வடக்கு உள் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கர்நாடகாவில் நிலை கொண்டு அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேலும் வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.